இந்தியாவிலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும், ஐஆர்சிடிசி அப்படிங்கிற ஒரு புது ரயில் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புது அப்டேட்டை குடுத்துருக்காங்க. ஸோ, அது என்ன அப்படின்னா, இனிமேல் வாட்ஸ்அப் வழியா கூட உங்களுடைய லைவ் ட்ரெயினை பார்த்துக்கலாம். எப்படி சொல்றது? ட்ரெயினை ட்ராக் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் வழியா கூட. அதாவது அந்த ட்ரெயின் இப்போ எங்கே வந்திருக்குது, அதாவது இப்போ சென்னையில் இருக்குதா, கோயம்புத்தூர்ல இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான எல்லா தகவலையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப் வழியா. ஸோ, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ, இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு போக்குவரத்து சேவையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். இப்போ விமானமாகட்டும் அல்லது பேருந்தை கம்பேர் பண்ணும்போது தொடர் வண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அதாவது ட்ரெயின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக போய் சேரக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டிலேருந்து நான் இங்கே ட்ரெயின் ஏறினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாள் அப்படி சொல்கிறது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே என்னால் சென்னை வரைக்கும் போய் சேர முடியும். அட் த சேம் டைம் என்னோடய ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் காலையில் ஏறினேன் அப்படின்னா ஈரோட்டில் ஏறினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் ஒரு நைட் தான் போய் சேர முடியும். அந்தளவுக்கு பஸ்ஸில் போனால் அப்படி இருக்கும். அதே மாதிரி பஸ் சார்ஜும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். கிட்டத்தட்ட நான் ஈரோட்டிலேருந்து சென்னை கிளம்புனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 சம்திங் கட்டுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ப்ரைவேட் பஸ்ஸில், ஏசி பஸ்ஸில்னு வச்சுக்கோங்க. 1500 2000 அந்த சம்திங் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெயினில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஜேர்னி. அட் த சேம் டைம் டிக்கெட் காஸ்ட் ஒரு 600 500 700 அந்த சம்திங்கில் தான் இருக்கும். ஸோ, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அட் த சேம் டைம் நம்ம இப்போ ஈரோட்டில் இது இல்லை, ஏர்போர்ட் இல்லை. அட் த சேம் டைம் நான் கோயம்புத்தூர் போய் இதில் போகணும்னு நினச்சேன், சென்னைக்கு போகணும்னு நினச்சேன் அப்படின்னா போகலாம். பட் கண்டிப்பாக எனக்கு ஈரோட்டிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கான காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பஸ்லேயே போகணும், ஒரு கவர்மெண்ட் பஸ்லேயே போகணும்னு நினச்சேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபா ஆகும். நான் கோயம்புத்தூர் போய் அங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான ட்ரெயினோட இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறதுக்காக இது எல்லாமே சொல்கிறேன். ஸோ, அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் சாப்பிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியாது கோயம்புத்தூரில். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேருந்து நான் ஃப்ளைட் ஏறினேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சேன் அப்படின்னா. ஸோ, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே சூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் என்ன, ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா ட்ரெயின். ஓகேவா? கண்டிப்பாக இந்தியாவிலே ஆகட்டும், தமிழ்நாட்டிலே ஆகட்டும், ட்ரெயினில் நிறைய பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். ஸோ, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது அப்டேட்டை இந்த ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க தான் ட்ரெயினை மேனேஜ் பண்ணுறவங்க. ஸோ, அந்த மாதிரியான இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ, அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்காக தனியாக எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இந்த ட்ரெயினை ட்ராக் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது நியூஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு பதிலாக நம்மளால் எப்படி ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப். அதாவது உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்னால் உங்களுடைய ட்ரெயின் எங்கே வந்திருக்குது, எந்த பிளேஸை ரீச் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கரெக்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு புது தகவலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குறிப்பிட்ட எண், இந்த எண்ணுக்காக அந்த எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? அந்த நம்பரை உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் அதில் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கடுத்தது உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை டைப் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பிஎன்ஆர் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ட்ரெயினை ட்ராக் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதாவது அந்த ரியல் டைம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த லைவ் ட்ரெயின் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ, அதுக்காக நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நான் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ, இந்த மாதிரியான ஒரு புது அப்டேட்டை இப்போ ஐஆர்சிடிசி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ, இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ட்ராக் எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ளைட் அப்படின்னா கூட அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் ட்ராக் பண்ணிக்க முடியும். பட் இது வரைக்கும் ட்ரெயினை ட்ராக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லைன்னா நம்ம சொல்லியாகணும். ஏன் இந்தியாவில் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ, அதை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். அதே மாதிரி பஸ்ஸையும் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஏன்னா இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் கிலோமீட்டர் அல்லது எப்படி சொல்கிறது ஒரு 100-150 கிலோமீட்டருக்குள்ளே போகிறதுக்காக போக்குவரத்துக்காக எல்லோரும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ் தான் 90% இருக்குது. ஒரு 60% வரைக்கும் கவர்மெண்ட் பஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் நினச்சா அந்த பஸ்ஸில் கூட ஒரு ஜிபிஎஸ் வச்சு ஒரு ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம்.
ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் இதில் பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜியில் பார்த்தீங்களா அதுலேயே எப்படி சொல்கிறது பேமெண்ட் அந்த மாதிரியான கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. அதாவது கூகுள் பே வழியாக கூட நம்மளால் டிக்கெட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது அப்டேட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம் எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் எல்லாமே வைக்கிறீங்க, அந்த டைமில் ஜிபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும். ஸோ வாட்ஸ்அப்பில் கொண்டு வர முடியலன்னா கூட அதுக்காக தனியாக இப்போ எவ்வளவோ ஆப் விடுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா காவலன்னு சொல்லி ஒரு ஆப் விட்டாங்க. அந்த மாதிரியான நிறைய ஆப்ஸ் விடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்பை தமிழ்நாடு ஆகட்டும் அல்லது இந்திய கவர்மெண்ட் ஆகட்டும் யாராவது ஒருத்தங்க சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஒரு பொதுமக்களோட நடைமுறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே இப்போது தமிழ்நாட்டிலே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் பீப்புள் வந்து பஸ்ஸில் போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் அவங்க பஸ்ஸு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது. கரெக்டுங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பஸ்ஸை பார்த்தா நம்ம எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தகவல் வாங்கிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாப்பில் கண்டிப்பாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.